அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸ் எபிசோடு 1 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம லஞ்ச் ரெசிபீஸ் ஐடியாஸ் வெஜ்ஜில் ஒரு 3 எபிசோட் போட்டிருக்கோம், நான்வெஜ்ஜில் ஒரு 3 எபிசோட் போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ஐடியாஸில் எபிசோட் 1 நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் பூரி சன்னா மசாலா. பூரி அப்படியே புசு புசு புசுன்னு பூ மாதிரி அப்படியே மலர்ந்து சாஃப்டாக வரணும்னா, பூரி மாவு எந்த ரேஷியோவில் எந்தெந்த மாவு சேர்க்கணும், எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எப்படி இது மாதிரி எந்த சூட்டில் எப்படி இது மாதிரி புசு புசுன்னு வறுத்து எடுக்கணும். அதே மாதிரி ஒரு சன்னா மசாலா ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் பக்காவாக எப்படி செய்யுதுன்னா நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 300 கிராம் சன்னாவை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு ஸ்டாரு, கொஞ்சம் கல்பாசி, 2 கிராம்பு, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் கூட வச்சுங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக வேகணும். அது வேகிற நேரத்தில் நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். 200 ml கப்பில் 2 கப்பு கோதுமை மாவு, அப்புறம் அதில் 1/4 பாகம் 100 ml மைதா மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் ரவை. இதை வந்து நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிங்க. சும்மா தண்ணிலாம் சேர்க்காம நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பாத்தி கட்டுற மாதிரி ஓரமாக நடுவில் கட்டிட்டு ஓரமாக மாவெல்லாம் தள்ளிடுங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்பூன் எண்ணெய், 200 ml தண்ணி ஏற்றுங்க. கரெக்டாக இந்த தண்ணி போதும் பிசையறதுக்கு. அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். முதல்ல ஒரு 50 ml ஊற்றிட்டு நல்லா இந்த சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் நல்லா கரைச்சிக்கணும். முதல்ல எண்ணெயோடு சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ மாவு பிசைறோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். பட் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கிற 200 ml தண்ணி இந்த பூரி மாவு பிசைறதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப தேவைப்படுதுன்னா கொஞ்சம் போல் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஏன்னா பூரி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஈரத்துணி இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே மூடி வச்சா கூட பரவாயில்ல. பட் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு 200 கிராம் வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சன்னா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவோம். முதல்ல செக் பண்ணிவிடுவோம் சன்னா வெந்திருக்கா அப்படின்ட்டு. சூப்பராக வெந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து அழுத்தனா அப்படி நசுங்கணும். அந்த அளவுக்கு வெந்திருந்தால் தான் இந்த சன்னா மசாலா சாப்பிட்றதுக்கு செம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு 40 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல 200 கிராம் வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இது வதங்குற நேரத்தில் நான் வந்து 150 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் வேக வச்ச சன்னாவை இதோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகாய் அதோடு சேர்த்துட்டு வதக்கலாம். இந்த தக்காளியோட சன்னா கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சோன்னா இந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும், சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சன்னா மசாலா அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த சன்னா சேர்த்து நம்ம இந்த தக்காளியோட மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு இதில் சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸ் நல்லாயிருக்கும். செமையான டிப்ஸ் இது. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு, ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள், தேவையான அளவு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க.
1/2 ஸ்பூன் இந்த சாட் மசாலா உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவை வேக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற இந்த சன்னாவை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அதில் இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார்லாம் இருக்குல்ல, அது எடுத்து தூக்கி போட்டுடலாம். அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம செய்யறதுக்கு, கிளறதுக்கு. அது ஒரு வாசனைக்காக தான் நம்ம அதை போட்டு வேக வச்சோம். இப்போ நம்ம இந்த சன்னா மசாலாவுக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். மசாலாவை வேக வைக்கணும். அதை மூடி வச்சுருவோம். வேகிற நேரத்தில் இதுவும் ஒரு டிப்ஸாக நீங்கள் எடுத்துங்க. ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணலாம். 1 ஸ்பூனு வெண்ணெய் எடுத்துங்க. அதில் ஒரு 20 கிராம் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு லேசாக ஃப்ரை பண்ணோம். கருகக்கூடாது. லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்து இந்த சன்னா மசாலாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். சன்னா மசாலா செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ கிட்டத்தட்ட சன்னா மசாலா, சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் போல் கசூரி மேத்தியும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு லேசாக கிளறிட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அருமையான டெலிஷியஸ் சன்னா மசாலா. இதெல்லாம் நார்த் இந்தியன் சைடில் அப்படியே ஸ்டார் ஹோட்டலில் கூட அது மாதிரி கிடைக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த சன்னா மசாலா எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா என்னென்ன இருக்கோ அதை வச்சே இது செஞ்சுருக்கோம். இப்போ இந்த சன்னா மசாலாவுக்கு நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும் பூரி. இந்த பூரி மாவை சின்ன சின்ன உருண்டையாக நல்லா ஈக்குவலாக எல்லாத்தையும் இது மாதிரி உருண்டை உருண்டையாக ஆக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு திரட்டுறது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பூரி மணக்கட்டையில் இது மாதிரி அந்த ரவுண்டு வச்சு லேசாக அந்த கோதுமை மாவை லேசாக மேலே தூவிக்குங்க. திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன ரவுண்டாக அழகழகாக திரட்டி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ பூரி வந்து நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வரணும்னா பிசையறதுல இந்த மாவு சேர்க்குற ரேஷியோ, இதில் மைதா மாவு சேர்க்குறோம்ல, மைதா மாவு வந்து அதிகமாக எண்ணெய் குடிக்காது, எண்ணெயே ஒட்டாது பூரியில். அதுக்காக தான் மைதா மாவு சேர்க்குறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸை துண்டை போட்டிங்கன்னா அது உள்ளேருந்து வெந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ எண்ணெய் வந்து கரெக்டாக காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் நம்ம செக் பண்ணிவிட்டு பூரியை போடுங்க. பூரி எப்படி வேகணும்னா இப்போ பாருங்கள், நல்லா அழகாக அப்படி போட்டவுடனே அப்படியே மெதுவாக லேசாக ஃப்ரை ஆகி அப்படியே மெதுவாக மேலே வரணும். நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுவாக அப்படியே பூ போல் மலரும் பாருங்க. ஒரு பூ எப்படி மலருதோ பூக்குதோ அதே மாதிரி அப்படியே புசு புசு புசுன்னு வரும். இது மாதிரி வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து பிசைஞ்ச மாவோட ரேஷியோ, பிசைஞ்ச அளவு, ஊற்றின தண்ணி எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது வந்து கோல்டன், அந்த ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, கோல்டன் கலர் வர வரைக்கும் லேசாக அதை திருப்பி திருப்பி போட்டு தேவைப்பட்டதுன்னா அந்த காஞ்ச எண்ணெயை அது மேலே பூரி மேலே ஊற்றுங்க. அப்படியே இது மாதிரி ப்ரௌன் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பூரி ரெடி. இதே மாதிரி எல்லா பூரியும் நீங்கள் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பூரி வந்து சுடுறது வந்து ஒரு ஒரு கலன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் சுட்டாலும் பூரி வந்து இது மாதிரி புசு புசுன்னு வராது. ஸோ அந்த ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் எப்படி மலருது பார்த்தீங்களா?
ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்படியே பூ மாதிரி புசு புசுன்னு சாஃப்டான பூரி செஞ்சு கூட வந்து ஒரு அற்புதமான டெலிஷியஸ் நார்த் இந்தியன் ஸ்டைலில் சன்னா பட்டூரா செஞ்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ஐடியாஸ் 2ல. நன்றி, வணக்கம், பபாய்.